ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 நாளும் வீடியோ இல்லை, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குது. எனக்கு மெயினாக இந்த வடகம் ரெடி பண்ணுறதுல தான் ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக அங்கே இருந்ததுனால, ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது, டக்கு டக்குன்னு தூத்தல் போட்டே இருக்குது. நம்ம வெளியில் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கடைக்கு வேறு போயிட்டு காட்டன் சாரீஸ் வேறு கஸ்டமர் எல்லாம் கேட்டு இருந்தாங்க. சரி, அது போயிட்டு ஒரு 50 புடவை போட்டு அப்படியே போட்டு அது இப்போ கடையில் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் வேலை. அதோட எனக்கு பெட்ரு, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வடகம் ரெடி பண்ணி மழை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நேரம் எப்போ பார்த்தாலே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்னும் போதும் நமக்கு முன்னாடி போய் நிற்கணும் வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஓம் ஸ்ரீ கலகேசிதர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கலகேசிதர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கலகேசிதர் நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. கனகப்பட்டி சித்தர் எம்பெருமாள் முருகப்பெருமாள் எல்லாருக்குமே நமஸ்தே சொல்கிறோம், வணக்கம். அவங்க சார்பில், நம்மளை படைத்த கடவுளோட சார்பில் இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை நம்மளோட வேலையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறம்ப. அது என்ன, சரி, இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்ச்சி தாங்க. இது தேங்காய் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இப்போ வந்துன்ற மாதிரி போயிடுச்சு பொழப்பு. வாழைத்தண்டு நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். அது இன்றைக்கி தாங்க செய்ய முடிஞ்சது. சரி, பீட்ரூட்டு, கேரட்டு, அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு பொழப்பு. இன்னும் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ நான் அது ஏபிசி மால் செய்யலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, வெயில் இல்லாதனால நான் அதே கூட்டு பொரியல்னு சொல்கிற மாதிரி செஞ்சிட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ தான் இந்த அடுப்பில் இருந்து சாம்பார் இந்த அடுப்பில் நேற்று வச்சது சூடு பண்ணுறேங்க. பாசிப்பருப்பு, அவரைக்காய் போட்டு செஞ்சிருந்தாங்க. அது சூடு பண்ணிடலாம், மீதியாக இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ சூடு பண்ணிட்டா நைட்டுக்கு கொஞ்சம் தோசையா இட்லி ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது சூடு பண்ணி வச்சிடலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளாம் பார்த்து எல்லாமே மசாலா இடத்துலேருந்து செய்கிறதுனால வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கிறதில்ல. நம்ம எதுவும் எல்லா பொடி ஐட்டத்துலேருந்து நம்மளையும் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால பருப்பு ஒன்று தான், பாசிப்பருப்பு. மற்றது எல்லாமே காய்கறி, எல்லாமே அவரைக்காயும் கேரட்டு பீன்ஸ் போட்டு செஞ்சேன். அது அப்படி இருக்குது. இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. வாழைத்தண்டுக்கு அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். சூடாக தான் இருக்குது. அந்த பக்கம் இருந்து இறக்கி இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கிறது நார் சத்து, அதே நீர் சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா. இது வாரத்தில் 2 தாட்டி எடுத்துக்கலாம். இது சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம், ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். எந்த வகையில் நம்ம எப்படி எடுத்துக்கினாலே நமக்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இன்றைக்கி ரெண்டுமே நமக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு தாங்க. நமக்கு பார்த்தா பழமையாக தெரியும், இந்த பொம்பளை என்னடா இதே போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கூட தோணும் சில பேருக்கு. பட்டு அது இல்லை. நமக்கு ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு உடம்புக்கு நல்லா இருக்கிறத எத்தனை முறைனாலையும் போடலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கலாம், ஒருத்தர் பார்த்துருக்கலாம், ஒவ்வொன்றுத்துக்கும். ஏன்னா அன்றைக்கி வேறு ஏதோ காய் பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வாழைத்தண்டுங்க. நேற்று களி செஞ்சேன், அந்த பருப்பு சாம்பாருக்கு களி செஞ்சுருந்தேன். அந்த களி அப்படியே, ஏன்னா நைட்டு சாப்பிடல, மீதி ஆயிடுச்சு. தனக்கான்றவங்க புளி சாதம் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளி சாதத்தை நான் சாப்பிட்டு களி அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அந்த களியவே கரைச்சி தயிர் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்குறேங்க. இன்றைக்கு காலையிலையும் இது தான், மத்தியானத்துக்கு இது தான், 2 தான். இதை எடுத்துகிட்டு நான் என் ஃப்ரெண்டுங்க
எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா கடையில் நம்ம போய் போடுறதுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் இவங்க என்ன துணி சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வீடியோ எடுத்து ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியே தாட்டை நினைக்கிறாங்களா சாப்பிட்றதப்ப. அதனால் கொஞ்சம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்கிறோம் பாருங்கள், அதுதான். ஆனால் என் கூட இப்போ ஃப்ரெண்டுங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இது எதை எடுத்துகிட்டு போனாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது பண்ணிக்கிறதெல்லாம். இங்கே பாருங்கள், டிக்கர்ஷன் 2 டிக்கர்ஷன் போட்டேன். இதை தூக்கி அப்படியே வச்சுருவேன். நைட்டுக்கு வந்து டிக்கர்ஷனு சூடு பண்ணி குடிப்பேன். கூழ் இன்றைக்கி இவ்வளோதான். நான் தேங்காய்க்கு தாங்க மெயினாக வந்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய்க்கு அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தேங்காய் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சாலே இல்லை தான். ஆனால் இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் இன்றைக்குமே ஏட்டு ஜட்டுக்கு 90% ஃப்ரிட்ஜ் இருக்குது எல்லார் வீட்லேயும். இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொடி பண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, கீழே இருக்குது, தம்பி வீட்டில் கீழே மேலேயும் சுற்றி இருக்க முடியாது என்னாலன்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டில் இருக்கிறது அது இந்த வீடு வந்ததில் கொஞ்சம் இதாகிடுச்சு, அது தூக்கி போட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன். இல்லை திருவி வெயில் ஒரு 2 நாள் வெயில் வச்சு லைட்டாக அந்த ஈரப்பதம் சரியானதை எடுத்து வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். நமக்கு தேவையாக இருக்கும்போது நான் அப்பப்போ பொரியலுக்காகட்டும் மசாலா குழம்புக்காகட்டும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம அப்படியே மூடியோட வைக்கிறதுனால சில பூர்ணம் பிடிச்ச மாதிரி அப்படியே கருப்பாகிடுது இல்லைங்களா. இது நேற்று நம்ம கோயில் உடச்சி தேங்காய் தாங்க, மாரியம்மன் கோயில் உடச்சிது. நம்ம சாமிக்கு வந்து சிங்க சிலை வச்சுருக்குறேங்க. அதை வச்சு இப்போ 1 வருஷம் ஆகிடுது. போன வருஷம் வச்சேன்னு நினைக்கிறேன். போன வருஷமா அதுக்கு முந்தைய வருஷமாக வச்சேன். ஏன்னா வந்து தம்பிங்கள்லாம் இல்லாததுனால நான் ஒண்டியே போய் நம்ம என்ன பூஜை வைக்கிறோம்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு போயிட்டு நம்ம நன்றி கடன் செலுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இங்கே குலதெய்வம் நஞ்சுண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கோயிலில் சிங்கத்தை வழிபட்டு தான் நாங்கள் வந்து வழிபடுவோங்க. அதனால் முன்னாடி நாங்கள் இங்கே மாரியம்மனுக்கு வேண்டியிருந்தாலும் சிங்க சிலை வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நான் போயிட்டு நேற்று தேங்காய் பழம் கொடுத்துட்டு வந்தேன் சாமிக்கு, அம்மன் மாரியம்மனுக்கு. அது ஏன்னா இது வச்சா ஏற்கனவே வீட்டில் வந்து நான் உடச்சி வச்சதும் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டுவேன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி லைட்டாக இது அடிக்குது, வெயில் அடிக்குது. 2-3 நாளுங்க அப்படியே வடகத்தை பாருங்கள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆகிட்டாங்க. இன்றைக்கி எண்ணெய் போட்டு கொஞ்சம் எல்லாம் சின்னதாக பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடு கையில் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்குதுங்க. 2-3 தட்டு இருக்குதுங்க. இதே மாதிரியும் 3 தட்டு போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ நமக்கு தேவை அங்கே வந்து காட்டில் போட்டுக்கிறத அக்காவும் கிட்ட கொடுத்துருக்கிறதெல்லாம் அது சேல்ஸுக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் எனக்கு செய்கிறது பிடிக்குங்க, செய்வேன். எனக்கு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த மாதிரி யாராருக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும் பிடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இது தான் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். அதை தொட்டுட்டு இது சாப்பிட்றதாங்க. ஊறுகாயும் இருக்குது, நமக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை தொட்டுக்கலாம். இது ஷேரிங்கோட போகும் இன்றைக்கி. பாய் மக்களே. ஓம் ஸ்ரீ கலக சித்தர் நமோ நமக. நம்ம கனகப்பட்டி ஐயன் சித்தர் நமோ நமக. அந்த கந்தன் கருணையோட நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாய் மக்களே.